Hi friends, welcome to BL Tamil channel. இன்னைக்கு கிராமத்து சுவையில ஒரு சிறுகீரை கடையில் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது வயித்துல புண்ணு இருந்துச்சுனா அந்த புண்ணை கூட ஆத்தக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்கு. வாரத்துல நீங்க ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஒரு பெரிய கட்டு சிறுகீரை வாங்கி இது போல் கிள்ளி எடுத்துக்கிட்டேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த கீரையை போட்டு 3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இது உள்ளே இருக்கிற மண் தூசுலாம் வந்து போயிடும். க்ளீன் பண்ணி நான் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கீரை கடைகளுக்கு தேவையான பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கணுங்க. எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 20 சின்ன வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடையிலுக்கு சின்ன வெங்காயம் போட்டு கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்குங்க. நான் வந்து கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்துட்டு அடுப்பு மேலே வச்சுக்கணுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வர விடணுங்க. பருப்பு மட்டும் வெந்து வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். விசில் வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் இறங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த அளவு பருப்பு வேகணுங்க. இப்போது இது கூட வந்து கீரை சேர்த்துக்கலாம். கீரை வந்து இந்த டைமில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போட்டால் கொஞ்சமாக ஆகிடுங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இப்போது கீரை கூட சேர்த்து தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. கீரை வந்து வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து கீரை வந்து நல்லா வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இடையில ஒரு 2-3 வாட்டி இது போல் கலந்து கொடுங்க. மூடி போடாமல் இது போல் ஓப்பன்லேயே வேக வைக்கணுங்க. 5 நிமிஷம் கீரை வெந்துருச்சுங்க. இப்போ கீரை எடுத்து இது போல் நசுக்கி பாருங்கள். அது பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கடைஞ்சிக்கணுங்க. இது பருப்பு கடையிற சட்டிங்க. இதில் வந்து எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் இது போல் எடுத்து இது கூட சேர்த்துக்குங்க. தண்ணியோட இதை மத்தில் கடைஞ்சோம்னா கடைய வராதுங்க. தண்ணி இருத்து இது போல் எடுத்துக்குங்க. இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன். நீங்கள் கல்லுப்பு இருந்தாலும் போட்டுக்குங்க. இது போல் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு இது போல் கடைய வரலன்னா நீங்கள் இதை கொஞ்சம் ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்திங்கன்னா கீரை ரெடி ஆகிடுங்க. நான் இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. இந்த பதத்துக்கு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அந்த கீரை தெரிகிற மாதிரி இருக்கணும், ஆனால் நல்லா கடைஞ்சிட்ருக்கணும். இப்போது எடுத்து வச்ச அந்த பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு போடணுங்க. இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு அடுப்பு மேலே இது போல் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் இது போல் கிள்ளி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இது போல் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கீரையோட இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க.
இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப கம்மன்னு செம்மையாக வாசனை வருதுங்க. நீங்கள் இதை மதியம் லஞ்சுக்கு வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது தொட்டுக்கிறதுக்கு 2 அப்பளம் எடுத்திருக்கேன். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு வறுவல் கூட இது கூட வச்சு சாப்பிட்லாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.